இந்தியா vs பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் கிரீன் பார்க் ஸ்டேடியம் கான்பூர்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கான்பூர் பிட்ச் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபிளாட்டர் விக்கெட், பவுன்ஸ் அதிகமா இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவர் சைடா இருக்கும். லாஸ்ட் மேட்ச் சென்னையில ரெட் சாயில் பிட்ச் கொடுத்தாங்க, நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருந்தது. ஆல்மோஸ்ட் பேசர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சது. பட் இங்க பிளாக் சாயில் பிட்ச், ஸோ பெருசா பவுன்ஸ் இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவர் விக்கெட்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா சீரீஸுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி பேஸ் ட்ராக் கொடுத்தாங்க லாஸ்ட் மேட்ச்ல. பட் இங்க நார்மல் பிச்சா தான் இருக்கும். இங்க ஸ்பின்னர்ஸ் தான் எப்பவும் டாமினேட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே இனிஷியலா பேசஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும், மற்றபடி ஸ்பின்னர்ஸ் தான் இங்க அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச்ல ரெண்டு டீம்லையும் 3 பேசஸை எடுத்துட்டு வந்தாங்க. இந்த மேட்சுக்கு ஒரு பேசரை கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்பின்னரை எடுத்துட்டு போக சான்ஸ் இருக்கு. ஓவராலா இங்க 23 டெஸ்ட் மேட்சஸ் நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 7 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 3 டைம்ஸும் இங்க வின் பண்ணிருக்காங்க. அவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 370 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 676 ரன்ஸ் இந்தியாவும், லோவஸ்ட் ஸ்கோர் 105 ரன்ஸ் ஆஸ்திரேலியாவும் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடி வின் பண்ணாங்க. பேட்டிங் தென் பவுலிங்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இந்த மேட்சுக்கு சம்டைம் ஒரு பேசரை கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்பின்னரை எடுத்துட்டு போக ட்ரை பண்ணலாம். அப்படின்னா சிராஜுக்கு பதிலா குல்தீப் இல்ல அக்ஷர் பட்டேலை ட்ரை பண்ணலாம். இல்ல பூம்ராக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு சம்டைம் ஹோம் பாய் யாஸ் தயாலுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். மற்றபடி பேட்டிங்ல சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல லாஸ் ஆயிருக்காங்க. பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. பட் பெஞ்சிலையும் பேட்டர்ஸ் பெருசா இல்ல. சம்டைம் பேசர்ஸ்ல யாராவது கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்பின்னரை எடுத்துட்டு வரலாம். லாஸ்ட் மேட்ச்ல ஷக்கீப்புக்கு சின்னதா கையில இன்ஜரி ஆயிருந்தது. இந்த மேட்சுக்கு அவைலபிள்னு தான் தோணுது. ஷக்கீப்புக்கு பதிலா தைஜுல கூட ட்ரை பண்ண சான்ஸ் இருக்கு, இன்கேஸ் ஷக்கீப் அவைலபிள் இல்லாம இருந்தா. இந்தியா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் KL ராகுல் தென் ரிஷப் பண்ட். பண்ட் நம்பர் 5ல பேட்டிங் ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பரா ஆடி 100 அடிச்சிருந்தாரு. டெஸ்ட்ல எப்பவும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த மேட்சுக்கும் நல்லா ஆட முடியும். தென் கிளவ் ஒர்க்கும் பண்றாரு. கிளவ் ஒர்க்லயும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் 5 இன்னிங்ஸ்ல 296 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு, 59 ஆவரேஜ்ல. KL ராகுல் நம்பர் 6ல பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். பட் ராகுலோட கரெக்ட் பேட்டிங் ஆர்டர் 1 டவுன் இல்ல ஓப்பனிங், இந்த ரெண்டுலையும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நம்பர் 5 அண்ட் 6ல 4 இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடி ஒரு 100 அடிச்சிருக்காரு. பட் 3 இன்னிங்ஸ்ல சிங்கிள் டிஜிட்ல தான் அவுட் ஆயிருக்காரு. இந்த வென்யூலையும் பெருசா மேட்சஸ் ஆடினதில்ல. பட் குவாலிட்டி பிளேயர், சடனா பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். பட் எகென்ஸ்ட் பங்களாதேஷ் 8 இன்னிங்ஸ்ல ஒரு 50 கூட அடிச்சதில்ல. ரோஹித் சர்மா தென் ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இந்த மேட்சுக்கு ரோஹித் நல்லா ஆட சான்ஸ் இருக்கு. சென்னை மாதிரி பெருசா பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்காது, சோ நல்லா ஆட முடியும். இந்த வென்யூல நல்லாவும் ஆடி இருக்காரு. இங்க 2 இன்னிங்ஸ்ல 103 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. ODIsல இந்த வென்யூல 4 மேட்சஸ்ல 2 100s கிட்ட அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மேட்சுக்கு ரோஹித் நல்லா ஆட முடியும். விராட் கோலி லாஸ்ட் மேட்ச்ல ஃபெயிலியர். ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டா இல்ல. ரீசெண்டா T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ல ஒரு 50 அடிச்சது. மற்றபடி பெருசா ஃபார்ம்ல இல்ல. லாஸ்ட் மேட்ச்ல அன்லக்கி, DRS எடுக்காம வெளியே போயிருந்தாரு. ரீப்ளேல அது நாட் அவுட்னு தெளிவா தெரிஞ்சது. தென் ரீசன்ட் மேட்சஸ்ல ஸ்பின்னர்ஸ் கிட்டையும் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. இங்க ஸ்லோவர் விக்கெட், ஸோ எப்படி ஆட போறாரு பார்க்கணும். இங்க 2 இன்னிங்ஸ்ல 27 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. பட் ODIsல இங்க ஒரு 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ நல்லா ஆட முடியும். கம்பேக் மேட்சா கூட இது இருக்கலாம். பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டா 46 ஆவரேஜ்ல 460 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. சுப்மான் கில் சூப்பர் பிளேயர். லாஸ்ட் 2 மேட்ச்லயும் பேக் டு பேக் 100 அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஒயிட் பால் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டா இல்ல. பட் ரெட் பால் கிரிக்கெட்ல சூப்பர் ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. இன்கேஸ் இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா ஏர்லியா பேட்டிங் ஆட வந்தா ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்கு. மற்றபடி லேட்டரா ஆடுனா சூப்பரா ஆட முடியும். லாஸ்ட் 4 மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 100ம் 2 50ஸும் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூல நியூசிலாந்துக்கு எகென்ஸ்டா 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. ஜெய்ஸ்வால் சூப்பர் ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிற பிளேயர். லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா ஆடி 50 அடிச்சிருந்தாரு. இது வரைக்கும் 6 டெஸ்ட் மேட்சஸ் ஹோம் வென்யூல ஆடி இருக்காரு. 6 மேட்ச்லயும் மினிமம் ஒரு 50ஆவது அடிச்சிருக்காரு. 11 இன்னிங்ஸ்ல 2 டபுள் 100ம் 4 50ஸும் அடிச்சிருக்காரு ஹோம் வென்யூல. ஸோ மறுபடியும் இங்க மினிமம் ஒரு 50ஆவது அடிக்க முடியும்.
சம்டைம் அது பெரிய ஸ்கோரா கூட கன்வெர்ட் ஆகலாம். ஜெய்ஸ்வால் லெஃப்ட் ஹேம் பேசர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். பட் பங்களாதேஷ்ல லெஃப்ட் ஹேம் பேசர்ஸ் யாரும் இல்ல, சோ நல்லா ஆட முடியும். ரவிச்சந்திரன் அஸ்வின் தென் ஜடேஜா இந்தியா டெஸ்ட் டீமோட மெயின் பில்லர்ஸ். லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியன் டாப் ஆர்டர் பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சு. 2 பேரும் சூப்பரா ஆடி இருந்தாங்க. அஸ்வின் 100 அடிச்சிருந்தாரு, ஜடேஜா 86 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங்ல ஜடேஜா 3 விக்கெட்டும் அஸ்வின் 6 விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. பேட்டிங் தென் பவுலிங்ல கலக்கிட்டு இருக்காங்க. இந்தியா எப்பெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுதோ அப்பெல்லாம் 2 பேரும் பேட்டிங் இல்ல பவுலிங்ல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த வென்யூல ஜடேஜா 4 இன்னிங்ஸ்ல 250 அடிச்சிருக்காரு. 71 ஆவரேஜ்ல 142 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. தென் பவுலிங்ல 11 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு, ஒரு 5 எடுத்திருக்காரு. அஸ்வின் பேட்டிங்ல இங்க 3 இன்னிங்ஸ்ல 110 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. பவுலிங்ல 4 இன்னிங்ஸ்ல 16 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு, ஒரு 5 எடுத்திருக்காரு இங்க. சோ இந்த மேட்சுக்கும் 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் 11ல இருந்தா டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அக்ஷர் பட்டேல் இங்க 5 எடுத்திருக்காரு. தென் குல்தீப் யாதவோட ஹோம் வென்யூ இது. பும்ரா இந்தியாவோட மெயின் பேசர், எந்த மாதிரி பிட்ச்லயும் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்ல 5 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. அதுலயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 எடுத்திருந்தாரு. இங்க ஒரு ஓடிஐ மேட்ச் ஆடி அதுல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டாவும் சூப்பரா பவுல் பண்ணிருக்காரு. சோ இந்த மேட்சுக்கும் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்க முடியும். சிராஜ் ரீசன்ட் டைம்ஸ்ல விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்ல, அதுவும் இந்தியன் கண்டிஷன்ல அவ்வளவு கிரேட்டா இல்ல. பட் நல்லா தான் பவுல் பண்றாரு. இன்கேஸ் இந்தியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணா எஃபெக்டிவா இருக்க சான்ஸ் இருக்கு. இங்க ஒரு ஐபிஎல் மேட்ச் பவுல் பண்ணி அதுல 4 எடுத்திருக்காரு. ஆகாஷ் தீப் இனிஷியல் ஓவர்ஸ்ல சூப்பரா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். இந்தியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணா எஃபெக்டிவா இருக்க முடியும். மத்தபடி 1-2 விக்கெட்ஸ் ஆவது எடுத்து கொடுக்க முடியும். யாஷ் தியாலோட ஹோம் வென்யூ இந்த கிரவுண்ட். சோ 11ல இருந்தா எஃபெக்டிவா இருக்க சான்ஸ் இருக்கு. டீம்ல ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பங்களாதேஷ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் லிட்டன் தாஸ் தென் சக்கீர் ஹாசன். சக்கீர் ஹாசன் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. டெஸ்ட் ஃபார்ம் அவ்வளவு கிரேட்டா இல்ல. லாஸ்ட் 10 இன்னிங்ஸ்ல ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரொம்ப புவரா தான் ஆடி இருக்காரு. இங்க பும்ரா மாதிரி பவுலரை சமாளிக்கிறது கஷ்டம். பட் இந்தியாக்கு எகென்ஸ்டா ஒரு 100 அடிச்சிருக்காரு டெஸ்ட் மேட்சஸ்ல. லிட்டன் தாஸ் மிடில் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுறாரு, குவாலிட்டி பிளேயர். லாஸ்ட் மேட்ச்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, பட் ரீசன்ட் டெஸ்ட் ஃபார்ம் சூப்பரா இருக்கு. லாஸ்டா பாகிஸ்தான் டெஸ்ட் சீரீஸ்ல பங்களாதேஷ் வின் பண்ணதுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருந்தாரு லிட்டன் தாஸ். ஒரு 100 தென் ஒரு 50 அடிச்சிருந்தாரு. எகென்ஸ்ட் இந்தியா 32 ஆவரேஜ்ல 288 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. டீசெண்டா ஆட முடியும். பட் டெஸ்ட்ல அஸ்வின் அண்ட் ஜடேஜா கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. அஸ்வின் கிட்ட 3 டைம்ஸும் ஜடேஜா கிட்ட 2 டைம்ஸும் அவுட் ஆயிருக்காரு. முஷ்பிகுர் ரஹீம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபெயிலியர், சோ ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. பட் டெஸ்ட் மேட்ச்ல ரீசன்ட் ஃபார்ம் சூப்பரா இருக்கு. லாஸ்டா பாகிஸ்தான் டெஸ்ட் சீரீஸ்ல ஒரு இன்னிங்ஸ்ல 191 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. சோ நல்லா ஆட முடியும். எகென்ஸ்ட் இந்தியாவும் நல்லா ஆடி இருக்காரு. 39 ஆவரேஜ்ல 624 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. 2 100s கிட்ட அடிச்சிருக்காரு. மொமினுல் ஹக் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பங்களாதேஷ் பிளேயர். பங்களாதேஷுக்காக டெஸ்ட்ல அதிகமான 100 அடிச்ச பிளேயர். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டா இருக்கு. 40-50 ரன்ஸ் ஆவரேஜா ஸ்கோர் பண்ண முடியும். இந்தியாக்கு எகென்ஸ்டா டீசெண்டா ஆடி இருக்காரு. கொஞ்சம் ரிஸ்கா வேணும் அப்படின்னா டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. குவாலிட்டி பிளேயர். ஷாண்டோ டீமோட கேப்டன், சூப்பர் பிளேயர். லாஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா ஆடி 82 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஒன்ஸ் ஃபார்முக்கு வந்துட்டா கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் இந்தியா 33 ஆவரேஜ்ல 198 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. 2 50s அடிச்சிருக்காரு. டீசெண்டா ஆட முடியும். அஸ்வின் அண்ட் ஜடேஜாவை டீசெண்டா ஆடி இருக்காரு. ஷத்மன் இஸ்லாம் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. லாஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல டீசெண்டா ஆடி இருந்தாரு. ரீசெண்டா பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 93 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. 34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஷக்கீப் அல் ஹசன் தென் மெஹதி ஹசன் 2 பேரும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு அஸ்வின் அண்ட் ஜடேஜா மாதிரி பங்களாதேஷுக்கு ஷக்கீப் அண்ட் மெஹதி. ஷக்கீப் சூப்பர் ஆல்ரவுண்டர், பட் ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு இல்ல. லாஸ்டா 7 இன்னிங்ஸ்ல ஒரு 50 கூட அடிக்கல. தென் விக்கெட் டேக்கிங்லயும் அந்த அளவுக்கு இல்ல. லாஸ்ட் மேட்ச்ல விக்கெட்ஸ் எடுக்கல. அதுக்கு முந்தின மேட்ச்ல ஒரே ஒரு விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் நல்ல பிளேயர். எகென்ஸ்ட் இந்தியா 27 ஆவரேஜ்ல 433 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. தென் பவுலிங்லயும் 21 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. டீசெண்டா ஆடி இருக்காரு.
பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல கன்சிடர் பண்ணணும். மெஹதி ஷகீப் கூட கம்பேர் பண்றப்போ இப்போ இருக்கிற ஃபார்முக்கு பெட்டர். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. லாஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் எகென்ஸ்ட் பாகிஸ்தான் பேட்டிங்ல 250யும் பவுலிங்ல 5 எல்லாம் எடுத்திருந்தாரு. ஸோ மெஹதி பேட்டிங் அண்ட் பவுலிங்ல டீசெண்டா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். டஸ்கின் அகமத் நல்ல பவுலர். லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்றதா இருந்தா இனிஷியலா எஃபெக்டிவா இருக்க முடியும். எகென்ஸ்ட் இந்தியா 6 மேட்ச்ல 8 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஹசன் மஹமூத் லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா பவுல் பண்ணி 5 எடுத்திருந்தாரு. மறுபடியும் 2-3 விக்கெட்ஸ் எடுக்கலாம். அதுவும் இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா எஃபெக்டிவா இருக்க முடியும். பட் சென்னை பிச் அளவுக்கு இங்க பேஸ் அண்ட் பவுன்ஸ் கிடைக்காது. நஹித் ராணா லாஸ்ட் மேட்ச்ல நல்லா தான் பவுல் பண்ணியிருந்தாரு. பட் அந்த அளவுக்கு விக்கெட்ஸ் கிடைக்கல. ரீசெண்டா பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டா 4 எல்லாம் எடுத்திருந்தாரு. டைஜுல் இஸ்லாம் 11ல இருந்தா டீம்ல ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பிச்ல நல்லா பவுல் பண்ண முடியும். எகென்ஸ்ட் இந்தியாவும் டீசெண்டா பவுல் பண்ணியிருக்காரு. இந்த டீமை பாருங்க, ஆல்மோஸ்ட் இப்படி தான் டீம் ட்ரை பண்ணுவாங்க எல்லாரும். டீசென்ட் டீம் தான் இது. இதுல ரோஹித் சர்மாவை விராட் கோலிக்கு பதிலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னா இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்றதா இருந்தா கில்லுக்கு பதிலாக லிட்டன் தாஸ் இல்ல முஷ்ஃபிகுர் ரஹீமை ட்ரை பண்ணலாம். தென் கிராண்ட் லீக்ல கேஎல் ராகுல், மொமினுல் ஹக், ஆகாஷ் தீப், தென் டஸ்கின் அகமது எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அஸ்வின், ஜடேஜா, தென் மெஹதி ஹசனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், தென் கோலியை கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் மினிட்ஸ்ல டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம்ல கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மிக்க நன்றி.